பூஜா வர போய் திறந்து சீக்கிரம் தர பூஜா. மழையில் மழை பெய்யுது. ஆமாம், நான் பார்க்கவே இல்லைடி. நான் கதவை கூட்டிக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதடி பட்டு. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தானே, கவர்மெண்ட் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்கடா செல்லக்குட்டி. ப்ரைவேட் ஸ்கூலில் என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க? அவனுடைய ஆரம்பத்துலேருந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துட்டோம்ல, அதுக்கப்புறம் இது பண்ண முடியாதுல்ல. அதுக்கு அது கொரோனா வந்தவொடனே நிறைய பீஸ் கேட்குறாங்களா, கொரோனாவுக்கு சேர்த்து பீஸ் கொடுங்கட்டாங்க. சரின்னு உடனே போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தேன். இப்போ நல்லா படிக்காமல் இருக்கா, அங்கே தான் என்னென்ன படிக்கிறாங்க, என்னென்ன சொல்லித்தராங்கன்ட்டு மிஸ்ஸு அம்புட்டையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. அண்ணனுக்குலாம் என்ன சொல்லித்தராங்கன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தான் என்னென்ன சொல்லித்தரேன் பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன் இதெல்லாம் சொல்லித்தரேன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. நான் இப்போ மழை வந்து உனக்கு கூப்பிட வராது தப்புத்தேன். ஆனால் மழை பெஞ்சதே சவுண்டே கேட்கலையே. நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் அடைச்சிட்டு நானும் மனசுக்குள்ள வந்துட்டேன். சாரிடி தங்கப்பில்ல. நனைஞ்சிட்டியா? ஆமாம், புக்கில் நிறைய புக்கு இருக்குது, 5 புக்கு. நீங்கள் ரோட்டில் பிள்ளை நனைஞ்சிடும் வந்து நிற்க வேண்டியது தானே, அக்கறை இல்லையா கொஞ்சம் கூட? அறிவா பேசுது பூச்சக்குட்டி. இல்லை பட்டு, நம்ம மழை பெஞ்சது தெரியல. எத்தனை மேலும் சாரலாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே வரு, சாரல் மழையாக பெய்யறதுனால எனக்கு தெரியல பட்டு. இல்லைடா வந்துருப்பில்ல. சரி விடு, நாளைக்குலேருந்து குடையை பிடிச்சிட்டு வந்து நட்டமே நின்றுறேன். தூங்கிட்டேன். ரெயின் கோட் வாங்கி தரேன். ஆனால் இப்போ நேற்று அம்மா என்னையார வந்தேன், 11 மணிக்கு மழையில் நனைஞ்சு வந்தேன். தலையெல்லாம் வலிக்குது. அவ்வளோ நேரம் வடை சுட்டுட்டு வந்தது, தலை வலிச்சு தூங்கிட்டேன்டா. சரி கோமருக்கு யூனிஃபார்ம் ஆகும். முதல்ல யூனிஃபார்ம் வந்துட்டு வேறு இது பண்ணிவிடு.